மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சக்கரவள்ளி கிழங்கு தாளித்து சாப்பிட்றது எப்படின்னு பார்க்கலாங்க. வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கங்க. சக்கரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி கழுவிட்டு பொடிசாக நறுக்கிக்கங்க. நல்லா சின்ன கிழங்கா எடுங்க, நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பில் வெந்நி கொதிச்சிட்ருக்கு, வேக வச்சு எடுத்துக்கலாம். சட்டுன்னு வெந்துருங்க, 2-3 நிமிஷத்துலேயே வெந்துடும். நல்லா கொதிக்கிற வரைக்கும் போட்டிங்கன்னா உப்பு போட்டு வேக வச்சு எடுத்தாச்சுங்க. போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துலேயே வெந்துடும். வடிகட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதுக்கு ஒரு தாளிசம் பண்ணிடலாம். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு பொரிஞ்சதும் 1 வெங்காயம், பெரிய வெங்காயம், 2-3 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை தழை எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இப்போ கிழங்க நல்லா ஆட் பண்ணணுங்க. கிழங்கு அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். உப்பு நம்ம போட்டோம், இனிமேல் உப்பு போடாண்டாம். ஸ்வீட் இருக்கிறனால நமக்கு அதுவும் உப்பும் சேர்ந்து நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு. இப்போ லாஸ்ட்டில் நம்ம தேங்காய் துருவல் போட்டு கிண்டி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. காப்பிக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் பண்ணி சாப்பிட்லாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் பண்ணி சாப்பிட்லாம். நல்ல மோஷன் போகுங்க அது சாப்பிட்டீங்கன்னாக்கா. ட்ரை பண்ணி பாருங்கள். மோஷன் பிரச்சனை இருக்கவங்கலாம் டெய்லி ஒரு கிழங்கு எடுத்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லதுங்க. இப்போ வேக வச்சு எடுத்தாச்சு, தாளித்து இப்போ பவுலில் சேவ் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சுங்க. எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடிங்க. ஃபுல் வீடியோ வந்துருச்சு பாருங்கள். ஒரு பவுலில் அப்படி சேவ் பண்ணி சாப்பிட்டோம்னா அம்புடு ருசியாக இருக்குங்க. ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுனால் ஒரு கிளாஸ் காப்பி போட்டு சாப்பிடுங்க. ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க சக்கரவள்ளி கிழங்கு கூட சூப்பராக இருக்குங்க. கரெக்டு தானே? சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி மசிச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. சின்ன குழந்தைகளுக்கெலாம் கொடுக்கா இருந்தால் தோலை உரிச்சிட்டு மசிச்சு கொடுங்க. தேங்காய் போடாமல் கொடுத்தேன்னா அதுக்கு சிரசில் ஏறாதுங்க, நல்லா சிரசில் ஏறிடும். அதனால் தேங்காய் போடாமல் கொடுங்க சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கா இருந்தால். சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. வேறு லெவலில் இருக்குது. அட்டகாசமான சுவையில் சக்கரவள்ளி கிழங்கு ரெடி ஆயிடுச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.